மகாமாரி தாயை போய் இந்த மாதிரி செய்யலாமா? செய்யலாமா? இதெல்லாம் காரணம் நீதான். இப்ப நீ கொடுத்தீங்களோ இப்ப செய்யலாம் நியாயமா? நியாயமா இது ஊரு கட்டமா ஒருத்தருமா அடுக்குமா அந்த 10 வருஷமா செய்யறத தாயை எடுத்துட்டா இப்ப செய்யலாம் அந்த பாவி பரவாயில்லை யாரோ நினைச்சது செய்யலாம் ஏய் பெற்ற தாயை விட வளர்த்தாலே பால் ஊட்டி சீராட்டி
அது போல வளர்த்தாளா? இப்படிப்பட்ட தெய்வத்தை தாயை நினைக்காமல் தாரவனை நினைத்தாயே நன்றி கட்டுவதே சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் எடை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் எடை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி என்னை பெற்றெடுத்து 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த தாய் இருந்தார் கூட என்னை இப்படி எல்லாம் வளர்த்து பாருங்களா தெரியாது. ஆனால் என்னை பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வெள்ளை கிண்ணத்திலே அமுதூட்டி எப்படி எல்லாம் வளர்த்து அப்படி எடுத்து இப்பேற்பட்ட தெய்வத்தை நான் தவறாக நினைப்பேனா? என்னால பார்க்க வேண்டியதா? நான் பார்க்கலாம். என்னால பார்க்கிறேன். நான் பார்க்கலாம். பாப்பா இது யாரு? ஏய் ஏய் இது யாரு? யாரு? பின்ன ஊ மொழிடே யா மொழிடே யார் என்ன கேக்குறா? என்ன பண்ணிரா? யாரு அது?
தெய்வம்டா. ஏது? என் லட்சுமே இல்லையென்றா என் குடும்பம் என்னைக்கோ நம்பிக்கை போயிட்டு இருக்கோம். தெய்வம். இந்த தெய்வத்தை பார்த்து ஆ. அவன் தாரமா நினைத்தானே ஐயா. அவன் எனக்கு மகன். இனிமே மகன் கிடையாது. ஏய், ஏய், அது யார் தெரியுமா? ஏப்பா, தெய்வம். மன்னர் என்ன பண்ணி இந்த மாதிரி புலம்ப வச்சுட்டு இருக்கீங்க? என்ன பண்றது? ஏய், அவரு நேரம் இன்னைக்கு புலம்பு கிடக்குறாரு. தாய் அந்த நேரத்தை உண்டாக்குன தெய்வம் தாங்க. அது என்ன தெய்வம்? ஏய், தெய்வம் அது. எதுக்கு இந்த தெய்வத்துக்கு தேர் திருவிழா யார் செய்யறாங்க? எதுக்கு இந்த ரெண்டு சாமியும் தூக்கி கொத்துள்ள கிடைச்சிருவோம். போடு. ஆமா, தூக்கி தேர் மேல உட்கார வச்சு அப்படியே தெத்தரோ சூத்தடிச்சிருவோம். ஏய் திருவீதி விழா சுத்தி வந்தா அதான். அப்படியே பெய்யனா பெய்யும். இப்ப அம்மா பேய்னா பேயும். எங்க இந்த மழை என் தெய்வம்டா அது. கொத்தவை வார்த்தை பத்தினி பரா அப்படிப்பட்ட தெய்வத்தை நிக்கிறது தாய் என்று பாத்தியா? பார்க்காமல் தாரமா நினைத்தானே. நிக்கிறத வெடி உருட்டுது. டேய், என் லட்சுமிடா. குடு படம் என் லட்சுமி ஆமாங்க, பெண் குலத்தை பொன் விளக்கே. பால் விளக்கு. என் தெய்வத்துக்கு தாரம் தரும். ஆமா. ஐயோ, ஐயோ. ஐயா, இது இல்லையென்றால் இனிமே உனக்கு புள்ள கிடையாது. சொல்ல கிடையாது. குடு. நான் ஒரு தந்தையே கிடையாது. ஆமா. அவன் இந்த நாட்டில் இருக்க ஒரு மகன் கிடையாது. அவன் சொல்லு. இவன் நாட்டில் இருக்க கூடாது. இவனை சிறுக சித்தவனை செய்து அவன் நல்லவன் கிடையாதுப்பா. நான் சொல்றது கேளுப்பா. அவனா அவனா சொல்றான். ஐயா. நான் அவனுக்கு தந்தை கிடையாது. இந்த விஜயபுரி ராணி நாட்டில் இருக்கக்கூடாது. சிறுக சிறுக சித்தவனை செய்ய தந்தை புத்திரமாக வெட்ட வேண்டும். காய்க்க கழுவிக்கு இறையாக வேண்டும். என் முகத்தில் ஒழிக்க கூடாது. அப்பா போயிட்டாரா? கணேஷ் பிடிக்கும். கணேஷ் இல்ல, காஜா. ராஜா பிடியா? மாமா யாருக்கு யாருடா மாமா? யாருக்கு யார் மாமா? நீங்க தான் நான் அவளுக்கு மாமாவா? இப்பதான் தெரிஞ்சா மாமன்னா யாருன்னு. ஏன் மாமா? டேய், அன்று மாமன் சமையறிய நீயும் உன் தங்கச்சி என்ன பார்த்து என்ன கேட்டீங்க? எச்சல நான் செருப்புக்கு சமம். ஆமா. நான் ஒரு எச்சியல என்னதான் இவன் என் கூட இருந்தா கூட என்ன? அவனை பார்த்து நாய் நக்கிறேன்னு சொன்னீங்களே. நாய் நக்கறியா? பண்டிகை தெரியல தாய் மாமனே. அந்த ஏதோ அறிவித்தது ஆத்திரத்தால் அவசரப்பட்டு வாய் தவறி பேசிவிட்டு ஏய், இப்படியா மாமா? மனிதனாக பிறந்தால் 1000 தானம் செய்யலாம். 1000 தானம் செய்யறவனுக்கு முதல்ல தேவை நிதானம்டா. அந்த நிதானம் இல்லைன்னா எல்லாமே போயிடும். ஆமா. இன்னும் கொஞ்சம் நிதானத்தை விட்டுதானா ஆறு எட்டு லாயில விட்டு ஏய், சொல்றேன் நான். எம்மா நிதானமா வராது தெரியுமா அவரு? நிதானம் தேவை. ஆத்திரத்தை அறிவிக்க கூடாது. கோபத்தில் கூட தெரிவிக்க கூடாது. வயதில் பெரியவர் சிறுவர் மதிப்பு வச்சு பேசுறாங்க. ஆமாங்க. உங்களை எப்படிலாம் தூக்கி வளர்த்தேன். அயல்நாடு சென்று படிக்க வந்திருக்கு. ஒருத்தியடா ஒரு பட்டம். என் வீட்டு வேலைக்காரன். கால் செருப்புக்கு சமபடித்தவன். வா என்றால் வரக்கூடியும் போ என்றால் போகக்கூடியவன். நானாடா? அது ஏங்க, அது மட்டும் இல்ல. ஆ. நாய் மாமா கிடையாது. ஆ. நாய் மாமா. நானா? இது விஜய சாம்ராஜ்யம். எனக்கே சொந்தம். நாட்டை விட்டு போனா அனாதை நாயே. ஏடா, அட என்ன மாமா இது உனக்கு?
அவன் தான் நினைச்சு தெரியும். கம்முன்னு சொல்றான். இவ்வளவு பேர் பார்க்கறாங்கல்ல, அவங்க மட்டும் நமக்கு சப்போர்ட். எங்க மாமா என்ன அடிப்பாரு போடுவாரு. யாரு இருக்கா பறிச்சு பேச சொல்லு. நல்லா நல்லா ஏல, ஒருவேளை அங்க போறா எல்லாரும் எதையும் கேட்டு அடிக்கல. அவனை கீழே இறங்கினா உன் சூத்த கீச்சிருவாங்க. ஏய், யார் ராஜதேவரை பறிச்சு பேசுனாங்க ஒரே போம் செத்துப்பா. மேல்மாவே இல்லாம போயிடும். ஆமா, அதே போய் பாம்பு வச்சுக்கிறாரு அவரு. ஏன்னா உள்ள விட்டுங்க வந்தாருல்ல. அன்னைக்கு என்ன பேசும்போது யாரும் வாய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணல. தாய் மாமன் அச்சப்பா யாரும் பேசலையே. யாரும் பேசலையே. தாய் மாமன் உருவம் என்பது இப்பேற்பட்ட உருவம் தெரியுமாடா? குட்டால உருவ மாதிரி. ஏய் ஏய் தாய்க்கும் மாமாவுக்கும் இருக்கிற ரத்த பாசம் வரக்கூடாது. அதான் அதான் ரத்த பாசம். நான் மேலாத்தி நிக்கிறேன். ஏண்டா ஐயா, அதான் ரத்த பாசம். அந்த வார்த்தையே பிடிக்காரு அவரு. அந்த வார்த்தையே வச்சப்படுத்தியா. உறவுனா என்ன தெரியுமாடா? தெரியுமா? ஏய், பொண்ணுக்கு தெரியாது போது அவனை போயிட்டாருங்களே ரம்பாலாம். யாரு பயிர்? மயிர் மாமா. மயிர் மாமா. யாரு பயிர் மாமா? யாரா மயிர் மாமா? யாரு? போடு, நான் கூட என்ன ஒண்ணு நினைச்சேன் நானு. ஆ, இன்னும் தைரியம்னா அவரை மயிர் மாமான்னு ஒண்ணு. ஏய், இந்த பார், அவர் மயிர் உனக்கு தெரியுமா? இன்னொரு தடவை அவரை மயிர்னா உன்னை அது சொன்னான் அவன் கூட ஏய் ஏய் அவன் தெரியாத ஒரு வாட்டி சொல்லிட்டான். நீ 10 வாட்டி சொல்றீனா? 10 ஏங்க எதுக்கு அவனை போய் அடிச்சு கிடக்குறீங்க? ஏன்னா அவன் எந்த தப்பும் தானே பண்ணல பாவம். யார் சொல்ற? அது ரெண்டாம் கட்டுறான் ஆளு. ஏய், நீ வேற. நீ பாத்தியானா? நான் கேட்டேன் எப்படி? செவுத்து வரமா எப்படி கேட்ட? உங்க பாப்பாவா உங்க பொண்டாட்டி அது போன ஏய், தங்கச்சி பா. தங்கச்சியா ஆ. அது தாங்க வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கூட சொல்லிங்க. ஏய், அப்படி செய்ய சொல்லல நானடா. புரியல. அப்படி செய்ய சொல்றதே நான் தான். ஆடா கூட்டி கொடுத்த டாபரு. சொல்லிக்கோ. சொல்லிடா. ஏய், கூட்டி கொடுப்பது குருகராஜம். குருகடை அடிச்சான். காட்டி கொடுப்ப கடவுள் சித்தம். கடவுள் திட்டான். நான் தெரிஞ்சே கேட்டா. ஆ ஏய் பட்டாபி, நீ எத்தனை வருஷம் போட்டு வச்சுக்கிற? 9 வருஷமாடா. ஏய், அதுவே 9 தானே. 9 ஏய் ஏய் இல்ல, நான் கேக்குறேன். 9 தான் உனக்கு ஏன் கோவம் வருது? ஏய், கிராஸ் ஆனியா? 9 ஆண்டு நிறைவடைய போகுது. அவங்களை இழிவுபடுத்தாதீங்கடா. தெய்வ பிறப்புடாங்க. ஆனா நீயா? நீ என்ன அந்த குளத்துல சேர்ந்தா? ஏய், ஓகே. எந்த கோலத்திலயே இல்ல. 9 வருஷம் போட்டு வச்சுக்கிற. 9 ஆண்டு நிறைவடைய போகுது. நாளைக்கு எவ்வளவு உனக்கு சம்பளம்? 1500 ரூபாய். எவ்வளவுப்பா? 1500. என்னடா எப்பா நீ வெட்டி முறிகிற உனக்கு 1500 ரூபாய் சம்பளம். ஆ. சேலை தட்டி போடுகிற. உக்காந்து கிக்கு புக்குன்ற. ஏ, அதுக்கு 1500 ரூபாய். எது? நான் என்ன மாதிரி ஏய், பாருயா? பாராயப்பா. நீ வா வா வா, பெரிய கறி வா. அவரே கிக்கு புக்கி நிக்கிறாரு. உக்காந்து கிக்கு புக்குன்ற அவருக்கு 1500 ரூபாய். நம்மள மாதிரி நம்ம விதமா துணி போடுறாரா? நல்ல வேலை. நல்லா பவுடர் போடுறாரா? இல்ல நம்மள மாதிரி நடந்துறாரா? போறாரா? உட்காந்து இடத்துலயே நோம்பு போடுறாங்க. அந்த இடத்த வந்து உட்காந்து நான் பார்க்கணும். என்னவா நினைச்சாலும் பின்னாடி நின்னா விளையாடு. அதேதான். அதுக்கு ஐயா, 1500 ரூபாய் இருக்கு. நான் என்ன நினைச்சேன், முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்துக்கிறோம். நான் முன்னாடி அந்த கட் அவுட் வச்சிருந்தாங்களா, ஓ ஐநாரப்பன் கோயிலுக்கு வந்து ஐநாரப்பன் கேட்பாங்களோன்னு நான் நினைச்சேன். புராணம். ஒருவேளை புராணம் கேட்பாங்களோன்னு. இவரு புராணம் வச்சுட்ட பத்மாவத்தூர் எப்படி வெளியே வருவார் தெரியுமா? எப்படியா? வாச்சா! புராணம் சூத்தடிக்க நான் நினைச்சேன். ஏன் பாட்டு வளர்த்த? ஏய், ஆனா அந்த நாயே நாயை ஏந்தாய். இப்ப தந்தை இருந்து விட்டார். வர வேண்டிய தொழில் யாரைகள் யாரு? இந்த நாட்டுக்கு எனக்கும் தெரியாது. கல்யாணம் போனோமா, இங்கே படிச்சோமா, ஒரு பொண்ணை பார்த்தோமா, கல்யாணம் பண்ணோமா, இங்கே செட்டில் ஆனமா இருக்கணும். என்னத்துக்கு வர்ற நாட்டுக்கு என்னாடு நான் வருவேன். எப்பா நான் ஒப்பஞ்ச பாத்து விட்ட நாடு? ஒப்பனாடா சம்மாதிக்க நப்பா. ஏய், இனி இந்த நாட்டுல உன் பாதையில போகக்கூடாது. என் கோவம் சரியான கோவம். போயிடு, என்ன திரும்ப போயிடு. ஏய் தடியா, என்னடா போறியா? இப்போ போறேன்டா. போடா. மீண்டும் வருவேன். அப்ப நான் மீண்டும் வந்தேனா? ஏய், உங்களுக்கு நாய் அடி நாய் கபாலி அவரு. தானே. ஏய், ரோடு மேல ஊத்துவாங்க தாரு. ஆமா. இனிமே
எங்கள் மன்னர் குடும்பமே யாரு யாரு? டேய் பிரியப்படாதடா. ஆமாங்க. வாடா. ஐயா, இவனை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வச்சிடாப்பா. பெருச்சாச்சே. இருப்பது கேட்டு மன்ன வருவன் தான். கேட்டு போய் மட்டும்தான். அவனை ஒழிச்சு கட்டாக ஆமா. இனி இந்த நாள் நகர வளைத்தான் எனக்கே சொந்தம் நமக்குதான். நமக்கு ஆமா. நான் மன்னர் நீ நமக்கு போர்ப்படை தளபதி. நானும் படை தளபதி. ஏய், ஆளாட் படை, யானை படை, குதிரை படை, விமான படை, கப்பல் படை, கூட. அலே. தளபதி. அப்படியா கட்டா? ஏய், ஐயா. இங்கே சொல்லியிருக்கிறேன். ஆமா. அவங்க அதை தீர்த்து படிக்கலாம். கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன்.